ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சூப்பரான மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இது மாடி தோட்டமா இல்லை அமேசான் காடான்னு தெரியல. இல்லாத செடியே இல்லை, இங்கே வைக்கிறதுக்கே இடமே இல்லை. அவ்வளோ தொட்டி இவங்கக்கிட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லைங்கிற மாதிரி ஒரு செடி பாக்கி இல்லாமல் எல்லாமே வாங்கி வச்சது மட்டும் இல்லை, அவ்வளோ சூப்பராக நீட்டாக அழகாக அடுக்கி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமே எனக்கு. இப்போ செடி வைக்கிறது யார் வேணால் வைப்பாங்க, அதை பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்களான்னா இந்தளவு க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்காக தான் இந்த கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபோனு பார்த்துட்டே இருக்காங்க, வெளியில் ஆக்டிவாகவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் உடல் உழைப்பு இருந்ததுனாக்கா நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு வீட்டிலே வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ கொரோனா முடிச்சுட்டு கிளாஸ் திறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்க யாரோட சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்க ஒரே ஆள் இவ்வளோ தொட்டியும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். பாருங்கள், இல்லாத பிளான்ட்டே கிடையாதுங்க. மல்லியிலேருந்து கருவேப்பிலையிலேருந்து சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது டீட்டெயில் எனக்கு இந்த செடின்லாம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், பாருங்கள். இது மஞ்சள் செடி, இது முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க. பூவும் வச்சுருக்குது பாருங்கள். பூ வச்சு சின்னதுலேயே ஒரு சின்ன வாளியில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் திராட்சை கொடி. அந்த திராட்சை கொடிக்கு அழகாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பந்தல் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுலேயும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் உள்ளார. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸு, சாமந்தி எல்லாமே கட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. இது லெமன் செடி, இது காஸ்மோஸ் பூ பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இது மாடி தோட்டத்தில் மெயின் இந்த காஸ்மோஸ் பூ தான். இல்லைனாக்கா இந்த என்ன பூ இருக்கோ மெயினாக வைங்க. ஏன்னா அப்போ தான் பாலினேஷனுக்கும் நல்லாயிருக்கும், பூச்சி வராமல் இருக்கும், நம்மளோட கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வெண்டைக்கான்னு நினைக்கிறேன். வெண்டை பாருங்கள், வெண்டையிலே 2 வகை வச்சுருக்காங்க. இது போகன்வில்லா பக்கத்தில். இது சங்குப்பூ பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக படர்ந்து போயிருக்குது. சங்குப்பூ டீ வச்சு குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இது பாருங்கள் நந்தியாவட்டை. எனக்கு லாங்கில் இருக்கிறனால அவ்வளோவா கலெக்ஷனே தெரியல. இங்கே பாருங்கள் வேப்பிலை வரைக்குமே மாடியிலே வச்சுருக்காங்க. இது நித்திய கல்யாணி, இது வெண்டைக்காய், இது சீத்தா மரம், இது அத்திக்காய் பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்குறாங்க. அது ஒரு ஸ்டெம்மு தான் இருக்குது, அவ்வளோ பூ. இதுவும் பாருங்களேன், இது என்ன ஆப்பிள் செடின்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் முழு நெல்லிக்காய், முடக்கத்தான், முல்லை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் முல்லை வச்சுருக்காங்க. முல்லை பாருங்கள், அதுலேயே படர்ந்துருக்கு அழகாக. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் இந்த அளவு மெயின்டைன் பண்ணுவோமானா கண்டிப்பாக ஆள் இருந்தால் கூட செய்கிறது கஷ்டம்தான். இது பாருங்கள் கத்தாழை வச்சுருக்காங்க, ரம்பையில் வச்சுருக்காங்க, நிறைய பிளான்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாமே நான் சொல்கிறேன். இது பீன்ஸ், லாங் பீன்ஸுன்னு நினைக்கிறேன்.
லாங் பீன்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. இது பாகக்காங்க. பாகக்காய் பாருங்கள் எவ்வளோ 2 கொடி வச்சுருக்குறாங்க. அது பந்தல் பிடிச்சி எப்படி போகுது பாருங்கள். மிதிப்பாகல். மஞ்சள் பாருங்கள். இதெல்லாம் கீழே வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்காங்க வரிசையாக. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு வச்சு அதில் வந்து பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் நேரம் கார்டனில் இருந்தால் கூட இதுக்கு இப்படியெல்லாம் பண்ண முடியாது போல் இருக்குது. நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இது ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ட்ரம்மில் வச்சுருக்காங்க. பூ கொத்து கொத்தாக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டில் அந்த பக்கம் பூ வச்சுருக்கு. அந்த பக்கம் இது பாருங்கள் அன்னாச்சி பழம் சாப்பிட்டுட்டு அதை நட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்னு அவங்களே பேச வச்சிடலாம். இது அகத்திக்கீரைங்க. அகத்திக்கீரை வச்சுருக்காங்க. அகத்திக்கீரை பக்கத்துலேயே தக்காளி. இது வந்து நந்தியாவட்ட கனகாம்பரம் மாதிரி இருக்குது. இது தக்காளி செடி. இது மல்பெரி மாதிரி இருக்குது. இது கத்திரிக்காய். இது மண் வந்து பாருங்கள் இன்னும் ஏற்றி வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு. இது ஒரு பாகக்காய். இந்த பக்கம் அந்த பக்கம் பாகக்காய் பந்தலில் ஏற்றிருக்காங்க. இந்த பக்கம் பாகக்காவை அப்படியே படர விட்டுருக்காங்க. பீன்ஸு, கருவேப்பிலை பாருங்கள். இது என்ன நாற்று போட்டு வச்சுருக்குறாங்க. கத்திரிக்காய், அப்புறம் வந்து லெமன் கிராஸ் வச்சுருக்காங்க. மல்லி. இது என்ன கொடின்னு தெரியல. செம்பருத்தி மேலே வந்து செம்பருத்தி வச்சுருக்காங்க. இது மினி லெமன். இது பயங்கர புளிப்பாக இருக்கும். நீங்கள் சாதாரண நார்மல் லெமன் ஒன்று போடுறதுக்கும் இதில் ஒரு பாதி போட்டிங்கன்னா அந்த புளிப்பு கொடுத்துரும். நடுவில் நந்தியாவட்ட செடியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நித்திய கல்யாணி செடி, திருநீற்று பச்சிலை, கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம். மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு. இது பாருங்கள் மயில் மாணிக்கம். மயில் மாணிக்கத்தை அந்த கொடியோடு படர விட்ருக்காங்க. கீழே வந்து நித்திய கல்யாணி வச்சுருக்காங்க. நிறைய பிளான்ட்டு நமக்கே வந்து தெரியாத அளவுக்குலாம் நிறைய பிளான்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள் சேப்பங்கிழங்க ஊனி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மஞ்சள், அரளிப்பூவு. அந்த பக்கம் பாருங்கள் அரளி பிங்க் கலரு. இது வந்து போகன்வில்லா ஆரஞ்சு.
இன்டோர் பிளான்ட்டே அது உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வந்து கலெக்ஷன், அப்பா சான்ஸே இல்லை. நந்தி அவாட்டையிலேயே பாருங்களேன், பிங்க்கு, டார்க் பிங்க்கு, ஒயிட்டு அது மாதிரி வச்சுருக்காங்க. செம்பருத்திலையும் கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து தோட்டம், மாடி தோட்டமா இல்லை அமேசான் காடான்னு தெரியல. உள்ளே மாறி ஏறி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரும்பு பாருங்கள், கரும்பு எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குன்னு. இதெல்லாம் அழகு செடியும் வச்சுருக்குறாங்க. பெரண்டை பாருங்கள், ட்ரம்முக்கு பின்னாடி பெரண்டையும் இருக்குது. இது வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள், அதை கூட விட்டு வைக்கலை. வீட்டு முன்னாடியும் அழகாக படர விட்டுருக்காங்க. கீழேருந்து மாடிக்கு போகிற மாதிரி கொடி நிறைய படர விட்ருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே தான் வந்து என்னோடய மாடி தோட்டத்தை கொஞ்சமாவது மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் இவங்க எனக்கு கால் பண்ணி இல்லாத பிளான்ட்டு கேட்டாங்க. எனக்கிட்ட இவங்க டிப்ஸு கேட்டாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் டிப்ஸு கேட்கணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இவங்க ஒரே ஆள், ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல், பிள்ளைங்க சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்களே வந்து இவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணுறது நிஜமாகவே அமேசிங் தான். இப்படியெல்லாம் கார்டன் வச்சுருக்கிறத பார்த்தா நம்மக்கிட்டலாம் ஒரு செடியுமே இல்லைங்க. அதனால் இப்போ ஒரு பிளான் வந்திருக்கு. விதை பரிமாற்றம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட எவ்வளோ சீடு இருக்கோ அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட இல்லாத பிளான்ட் இருக்கோ நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணுங்கள். என்கிட்டயே பார்த்திங்கன்னா 9 வகை கத்திரி, 5 வகை வெண்டை அப்படின்னு நிறையவே சீடு நான் நிறையா வச்சுருக்கேன். லாங் பீன்ஸ்லேயே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டி என்கிட்டயே இருக்குன்னா அப்போ இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம விதை பரிமாற்றம், நம்மக்கிட்ட இல்லாதது அவங்களுக்கும், அவங்கக்கிட்ட இல்லாதது நம்மளும் கொடுத்தோம்னாக்க இது வந்து எல்லாருக்குமே போகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் போடுறேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே இப்போ ஒரு 15-20 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்டனர்ஸ் தான். எல்லாருமே ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பார்க்குறவங்க தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.